2024-25 நிதியாண்டில் நாடு முழுதும் 22.08 லட்சம் கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வரி வருவாய் கிடைத்துள்ளதாக மத்திய நிதி அமைச்சகம் அறிவித்துள்ளது. இது கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் 9.4% அதிகம். அதேபோல் கடந்த 5 ஆண்டுகளில் ஜிஎஸ்டி வரி வருவாய் 5 மடங்கு அதிகரித்துள்ளது. மொத்தம் 1,51 லட்சம் பேர் ஜிஎஸ்டி வரி செலுத்துவதற்கான பதிவெண் பெற்றுள்ளதாகவும் நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் அமைந்துள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் தலைமையகத்தில் தி ஹியூமன் காஸ்ட் ஆஃப் டெரரிசம் என்ற தலைப்பிலான கண்காட்சியை நம் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் துவக்கி வைத்தார். அதில் மும்பை, பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலால் அப்பாவி மக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் உட்பட உலகின் பல்வேறு நாடுகளில் நடந்த பயங்கரவாத சம்பவங்கள் பற்றி விளக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாதத்திற்கு எதிரான உலக நாடுகளின் நடவடிக்கைகள் குறித்தும் விளக்கப்பட்டுள்ளன. ராஜஸ்தானின் ஜெய்ப்பூரில் நடந்த நிகழ்ச்சியில் துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் பேசினார். இந்தியர்கள் நம் நாட்டில் இருக்கும் போதுதான் ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி என்ற பாகுபாடு பார்க்கின்றனர். நமக்குள் பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருந்தபோதும் நம் நாட்டினர் வெளிநாடுகளுக்கு செல்லும் போது அனைத்து பேதங்களையும் மறந்து இந்தியர்களாகவே வெளிப்படுகிறோம். அது சமீபத்தில் கூட வெளிப்பட்டது. இதுதான் இந்தியாவின் சிறப்பு என அவர் கூறினார். ஜம்மு காஷ்மீரின் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் கனமழையால் செனாப் நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ராம்பான் மாவட்டத்தில் உள்ள பக்லிகார் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து நீர்மட்டம் உயர்ந்ததை அடுத்து அணையின் 3 கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கரையோர மக்கள் உடனே வெளியேற மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. அந்தமான் கடல் பகுதியில் நேற்று காலை 10 மணிக்கு பூமிக்கு அடியில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 4.6 பதிவானது. தொடர்ந்து 11 மணிக்கும் பகல் 12:06 மணிக்கும் அடுத்தடுத்து நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 4.7 பதிவானது. கடந்த 25ஆம் தேதி இதே பகுதியில் 4.2 ரிக்டர் அளவுக்கு நிலநடுக்கம் ஏற்பட்டிருந்தது. இதனால் அந்தமான் கடல் பகுதியை ஆய்வாளர்கள் கூர்ந்து கவனித்து வருகின்றனர். திபெத்தைச் சேர்ந்த புத்த மதகுரு தலாய் லாமாவின் 90வது பிறந்த நாள் ஹிமாச்சல் பிரதேசத்தின் தர்மசாலாவில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. அங்குள்ள புத்த மத கோயிலில் நடந்த வண்ணமிகு விழாவில் தலாய் லாமா பக்தர்களுக்கு ஆசி வழங்கி சிறப்புரையாற்றினார். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் அஜித்குமார் காவல் விசாரணையின் போது பலியானதைத் தொடர்ந்து சென்னை ஹைகோர்ட் மதுரை கிளை தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துள்ளது. மடப்புரம் காளிகோவில் காவலர் அஜித்குமார் போலீஸ் காவலில் இறந்த விவகாரம் தொடர்பாக 6 போலீசார் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் அஜித் மரணம் வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டுள்ளார். விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டு போலீசாரால் அடித்து கொலை செய்யப்பட்ட சிவகங்கையைச் சேர்ந்த அஜித்குமாரின் மரணம் தொடர்பாக 9 கேள்விகளை தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் முன்வைத்துள்ளார். இந்த கேள்விகளுக்கு காவல்துறை அமைச்சரும் முதல்வருமான ஸ்டாலின் பதிலளிக்க வேண்டும் என மக்கள் கேட்பதாக தெரிவித்துள்ளார். அம்மாவின் படத்தை குப்பையில் போட்ட கைவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், இல்லையென்றால் சிறை நிரப்பும் போராட்டத்தை நடத்துவோம் என முன்னாள் அமைச்சர் உதயகுமார் தெரிவித்தார். தென் மாநிலங்களில் நடைபெறும் லாக்அப் மரணங்களில் ஸ்டாலின் திமுக அரசு முதலிடத்தில் உள்ளது எனவும் அவர் கூறினார். சிறுவன் கடத்தல் வழக்கில் எம்எல்ஏ ஜெகன்மூர்த்திக்கு சுப்ரீம் கோர்ட் முன்ஜாமீன் வழங்கியது. முன்ஜாமீன் தர ஹைகோர்ட் மறுத்ததை அடுத்து சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்தார். மேல்முறையீட்டை விசாரித்த நீதிபதிகள் மனோஜ் மிஸ்ரா, கோட்டேஸ்வர் சிங் அமர்வு முன்ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டது. திமுகவினருக்கு மிகப்பெரிய தோல்வி பைத்தியம் பிடித்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார். பயத்தோடு ஆட்சியை நடத்தி வருகிறார்கள். எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியினர் திமுகவை வீட்டுக்கு அனுப்புவோம் என அவர் கூறினார். தேசிய ஜனநாயக கூட்டணி எங்களுடைய கூட்டணி, அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, இன்னும் எங்கள் கூட்டணிக்கு யார் வர இருக்கிறாங்களோ அனைத்தும் சேர்ந்து எங்களுடைய கூட்டணி மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும். வாக்குகள் சிதறக்கூடாது என்பதற்காகவே கூட்டணி அமைத்துள்ளோம். அதிமுக தலைமையில்தான் ஆட்சி அமையும் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். 2026 தனி பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சி அமைக்கும் என்றார். அன்புமணி பதவிக்காக தந்தையை விட்டுச் சென்ற தமிழ் பண்பாட்டிற்கு தவறான முன்னுதாரணமாகிவிடக்கூடாது என சேலம் மேற்கு பாமக எம்எல்ஏ அருள் தெரிவித்தார். பாமகவில் நிர்வாகிகளை நீக்கவும் நியமிக்கவும் நிறுவனர் ராமதாசிற்கே முழு அதிகாரம் உள்ளதென்றும் கூறினார். 2026 சட்டசபை தேர்தலில் தமிழக மக்கள் விரும்புகிற நல்ல கூட்டணி இருக்கும் என்றும் தேர்தலில் கூட்டணி குறித்து அறிவிக்கும் அதிகாரம் ராமதாசுக்கு மட்டுமே உள்ளதாக ராமதாஸ் தெரிவித்ததாக பாமக எம்எல்ஏ அருள் தெரிவித்தார். ஊடக போர்வையில் அட்டகத்தி சிலர் இல்லாதத பொல்லாததை தெரிவிக்கிறார்கள்.
ஐயா வாழ்க என குறிப்பிட்டாலே திட்டம் கூட்டம் ஒன்று உள்ளதாக, தன் உயிருக்கு அச்சுறுத்தல் உள்ளதாக தெரிவித்துள்ளார். மக்கள் வாக்களித்துள்ளதால் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்யக்கூடாதெனவும் 5 ஆண்டுகள் முழுமையாக மக்கள் பணி செய்ய வேண்டும் எனவும் மருத்துவர் ராமதாஸ் கூறியதாக கூறினார். திமுகவுக்கு 10% வாக்குகள் கூட இல்லை என அதிமுக முன்னாள் அமைச்சரும் மூத்த தலைவருமான நத்தம் விஸ்வநாதன் கூறியுள்ளார். மேலும் திமுகவை விட விசிகவுக்கு அதிக வாக்கு வங்கி இருக்கிறது. திருமாவளவனின் உண்மையான சக்தி அவருக்கே தெரியவில்லை என்றும் கூறினார். வேடச்சந்தூர் அரசு விழாவின் போது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் புகைப்படங்கள் குப்பை தொட்டியில் கிடந்ததை அறிக்கையை பார்த்த பிறகுதான் இந்த சம்பவமே எனக்கு தெரிய வந்தது என அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். இதுபோன்ற கீழ்த்தரமான அரசியலை திமுக என்றுமே செய்யாது. கீழ்த்தரமான செயல்களில் என்றுமே ஈடுபட மாட்டோம். அதிகாரிகள் யாராவது செய்திருப்பார்களே தவிர எல்லாரையும் நாங்கள் மதிக்கக்கூடியவர்கள் என முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதனுக்கு அமைச்சர் சக்கரபாணி பதிலளித்துள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2 கட்டங்களாக நடைபெறும் என மத்திய அரசு அறிவித்தது. அதன்படி முதலில் வீட்டுப்பட்டியல் தயாரிப்பும் அடுத்ததாக மக்கள் தொகை கணக்கெடுப்பும் நடைபெறும். இதில் வீட்டுப்பட்டியல் மற்றும் வீட்டு வசதி குறித்த தகவல் சேகரிப்பு அடங்கிய முதல் கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2026 ஏப்ரல் 1ஆம் தேதி தொடங்குவதாக இந்திய மக்கள் தொகை பதிவாளர் ஜெனரல் மிருத்யுஞ்சய் குமார் நாராயண் தெரிவித்துள்ளார். தெலுங்கானா மாநிலம் சங்காரெட்டி மாவட்டத்தில் உள்ள கெமிக்கல் ஆலையில் ரியாக்டர் வெடித்து ஏற்பட்ட வெடி விபத்தில் தூக்கி வீசப்பட்டு 10 தொழிலாளர்கள் பலியாகினர். பலர் தீக்காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் குறித்து விசாரிக்கப்படுகிறது. சென்னை ஏர்போர்ட் உட்பட 18 ஏர்போர்ட்டுகளுக்கு நேற்று இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இதுகுறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். விமான நிலைய பகுதிகளில் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்ப நாய்கள் உதவியுடன் தீவிரமாக கண்காணித்து சோதனை நடத்தினர். இருப்பினும் சந்தேகத்துக்குரிய பொருட்கள் எதுவும் கைப்பற்றப்படாததால் வழக்கமான வெடிகுண்டு புரளிதான் என்பது தெரியவந்தது. தொடர் விசாரணை நடக்கிறது. IRCTC-யுடன் ஆதார் எண்ணை இணைத்தவர்களுக்கு மட்டுமே நாளை முதல் தட்கல் டிக்கெட்டை முன்பதிவு செய்ய முடியும் என ரயில்வே அறிவித்துள்ளது. ஆதார் எண்ணை இணைக்காதவர்கள் கவுண்டர்கள் மூலம் தட்கல் டிக்கெட்டை முன்பதிவு செய்யலாம் என தெரிவித்துள்ளது. ரயில் புறப்படுவதற்கு 8 மணி நேரத்திற்கு முன்னதாகவே இறுதி பயணிகள் அட்டவணையை தயாரிக்க ரயில்வே வாரியம் முடிவு செய்துள்ளது. டிக்கெட் உறுதியாகாத பயணிகளின் சிரமத்தை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. தற்போது 4 மணி நேரத்திற்கு முன்பாக முன்பதிவு பயணிகளின் அட்டவணை தயாரிக்கப்படுகிறது. மேலும் நிமிடத்திற்கு 1.5 லட்சத்திற்கும் அதிகமான டிக்கெட்டுகளை உருவாக்கும் திறன் கொண்ட புதிய பயணிகள் முன்பதிவு அமைப்பை கொண்டு வரவும் திட்டமிடப்பட்டுள்ளது. பீகாரின் கயா மாவட்டத்தில் உள்ள நீர்வீழ்ச்சியில் குளிக்க சென்ற பெண்கள் பாறைகளில் அங்குமிங்கும் குதித்து ஆட்டம் போட்டனர். அப்போது நீர்வீழ்ச்சியில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டதால் பெண்கள் 6 பேர் வெள்ளத்தில் சிக்கினர். அங்கிருந்த உள்ளூர் இளைஞர்கள் உயிரை பணயம் வைத்து பெண்கள் 6 பேரையும் பத்திரமாக மீட்டனர். இதில் ஒரு பெண்ணுக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. அவர் உடனடியாக ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டார். புதுச்சேரி அரசு சார்பில் அமைக்கப்பட்டுள்ள புதிய பூங்காவை முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்தார். மத்திய அரசு நிதி உதவியுடன் புதுச்சேரியில் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. நாட்டிலேயே தனிநபர் வருமானம் அதிகமுள்ள மாநிலமாக புதுச்சேரி திகழ்கிறது. வீடில்லா ஏழைகள் அனைவருக்கும் மத்திய மாநில அரசு திட்டங்களின் கீழ் கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும். இதன் மூலம் குடிசைகள் இல்லாத புதுச்சேரி என்ற கனவு நிறைவேறும் என முதல்வர் ரங்கசாமி பேசினார். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் செயல்படும் தனியார் தொழிற்சாலையில் நேற்றிரவு திடீரென தீப்பிடித்தது. சற்று நேரத்தில் தீ மளமளவென பரவியதால் தொழிற்சாலை முழுவதும் பற்றி எரிந்தது. அங்கு வந்த தீயணைப்பு படையினர் பல மணி நேரம் போராடியும் தீ கட்டுக்குள் வராததால் பக்கத்து மாவட்டங்களில் இருந்தும் தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு தீயை அணைக்கும் பணி பல மணி நேரம் நீடித்தது. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தைச் சேர்ந்தவர் நடராஜன். இவரது மகன் மணிகண்டன் பழனிசாமி என்பவரிடம் 6 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியுள்ளார். 6 லட்சம் ரூபாய் கடனுக்காக 64 லட்சம் திருப்பித் தர வேண்டும் என கந்துவட்டி கும்பல் கேட்டுள்ளது. தர முடியாது என மணிகண்டன் மறுத்த நிலையில் பழனிசாமியின் ஆதரவாளர்கள் நடராஜனை காரில் கடத்திச் சென்று தாக்கியதுடன் கைவிரல்களையும் வெட்டியுள்ளனர். தகவல் அறிந்த கடலூர் போலீசார் நடராஜனை மீட்டு கடலூர் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். நடராஜனை தாக்கிய 5 பேரை போலீசார் கைது செய்தனர். பாமக சமூக ஊடக பிரிவினர் கூட்டத்தை அன்புமணி கூட்டிய மறுதினமே ராமதாசும் கட்சியின் சமூக ஊடக பிரிவினர் கூட்டத்தை நேற்று கூட்டினார். இந்த நிலையில் விரைவில் பொதுக்குழுவை கூட்டுவது குறித்து கட்சியினருடன் ராமதாஸ் ஆலோசித்ததாக கூறப்படுகிறது. வீட்டு மின் இணைப்புகளுக்கு எவ்வித மின்கட்டண உயர்வும் இல்லை. எனவே மின்கட்டண உயர்வு குறித்த தேவையற்ற வதந்திகளை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என அமைச்சர் சிவசங்கர் கூறினார். தற்போது வழங்கப்படும் 100 யூனிட் இலவச மின்சாரம் உள்ளிட்ட
அனைத்து சலுகைகளும் தொடர்ந்து வழங்கப்படும் எனவும் உறுதியளித்தார். சினிமா பிரபலங்கள் பங்கேற்கும் பார்ட்டிகளில் போதைப்பொருள் தாராளமாக பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் எந்த நடவடிக்கையும் இல்லை என இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் கூறினார். போதை மற்றும் கடத்தல் கும்பல் பிடியில் தமிழ் சினிமா துறை சிக்கியுள்ளது என்றும் விமர்சித்தார். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று முதல் 5ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் சில இடங்களில் இடி மின்னலுடன் மழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இன்றும் நாளையும் சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை வழக்கத்தை விட 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக பதிவாகும் எனவும் அறிவித்துள்ளது. மத்திய பிரதேசத்தில் இந்தூர் தேவாஸ் நெடுஞ்சாலையில் கடந்த 26ஆம் தேதி மாலை கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் வாகனங்கள் நகர முடியாமல் ஒரே இடத்தில் அணிவகுத்து நின்றன. இந்த போக்குவரத்து நெரிசல் 27ஆம் தேதி இரவு வரை நீடித்தது. 4000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் சிக்கி தவித்தன. இந்த போக்குவரத்து நெரிசலில் சிக்கி 3 பேர் உயிரிழந்தனர். உலகளாவிய ஆயுத இறக்குமதியில் 8.3% பெற்றுள்ள நம் நாடு பெரிய ஆயுத இறக்குமதியாளர்களில் 2வது இடத்தை பிடித்துள்ளது. இதுவரை சவுதி அரேபியா முதலிடத்தில் இருந்த நிலையில் அந்த இடத்தை உக்ரைன் கைப்பற்றியுள்ளது. இந்தியா, அமெரிக்கா இடையே மிகப்பெரிய வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது. இது குறித்து ஜூலை 8இல் அறிவிக்க வாய்ப்புள்ளது. உலகெங்கிலும் உள்ள நாடுகள் மீது பரஸ்பர வரிகளை விதிப்பதற்கான ட்ரம்பின் காலக்கெடு ஜூலை 9ஆம் தேதியுடன் முடிவடைவதால் இந்த ஒப்பந்தம் சரியான நேரத்தில் மேற்கொள்ளப்பட உள்ளது என பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்தனர். எலான் மஸ்க் எதிர்ப்பு தெரிவித்த மசோதா செனட்டில் நிறைவேறி உள்ளது. இது தொடர்பாக நிருபர்கள் கேள்விக்கு எலான் மஸ்க் சிறந்த மனிதர், அவர் சிறப்பாக செயல்படக்கூடியவர் என ட்ரம்ப் பதிலளித்தார். ஈரானுக்கு எதிரான போரில் அடைந்த வெற்றிக்கு பிறகு பிணை கைதிகளை மீட்பது உள்ளிட்ட பல்வேறு வாய்ப்புகள் இஸ்ரேலுக்கு உருவாகியுள்ளதாக அந்நாட்டு பிரதமர் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். ஏப்ரஹாம் ஒப்பந்தம் விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பும் ஏற்பட்டுள்ளது. காசா பிரச்சினையையும் தீர்க்க வேண்டும், ஹமாஸை வீழ்த்த வேண்டும் என்றும் சொன்னார். வடக்கு ஆப்பிரிக்க நாடான சூடானின் கிழக்கு நைல் நதி மாகாணத்தில் உள்ள கெர்ஷ் அல்பில் தங்கச் சுரங்கம் திடீரென இடிந்து விழுந்தது. இதில் ஏராளமான தொழிலாளர்கள் மண்ணுக்குள் புதைந்தனர். இந்த விபத்தில் 11 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 7 பேர் பலத்த காயத்துடன் மீட்கப்பட்டுள்ளனர். உத்தராகண்டில் சார்தாம் யாத்திரைக்கு விதித்த 24 மணி நேர தடை நீக்கப்பட்டது. யமுனோத்ரி, கங்கோத்ரி, கேதார்நாத், பத்ரிநாத் தலங்களுக்கான சார்தாம் யாத்திரை தடை நீக்கப்பட்டது. வானிலை மோசமாக காணப்பட்டால் சார்தாம் யாத்திரை நிறுத்தப்படும் எனவும் மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. சீனாவின் டிக்டாக் ஆப்பை வாங்க நம்பகமான நபரை கண்டுபிடித்து விட்டோம் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். 3 முறை டிக்டாக் செயலி மீதான தடை நிறுத்தி வைப்பை நீட்டித்த ட்ரம்ப் டிக்டாக் ஆப்பை வாங்கும் நபரை 2 வாரங்களில் அறிமுகம் செய்வதாகவும் கூறியுள்ளார். கேரள மாநிலம் பாலக்கல் பகுதியைச் சேர்ந்தவர் ஜெய்சன் ஜேக்கப், நகை வியாபாரி. இவர் கடந்த 14ஆம் தேதி கோவையில் இருந்து காரில் திருச்சூர் சென்றபோது காரை வழிமறித்த மர்ம நபர்கள் அவரை தாக்கி 1.5 கிலோ தங்க கட்டிகளை கொள்ளையடித்து சென்றனர். போலீசார் 5 தனிப்படைகளை அமைத்து கொள்ளையர்களை தேடி வந்தனர். இந்த நிலையில் இந்த கொள்ளை சம்பவத்தில் தொடர்பாக ஆலப்புழாவைச் சேர்ந்த அன்சத், விஷ்ணு ஆகிய 2 பேரை போலீசார் கைது செய்து கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். இந்த 2 பேரும் கொள்ளையடிக்க உதவியவர்கள். இந்த சம்பவத்தின் முக்கிய குற்றவாளிகளை அடையாளம் கண்டுவிட்டோம், அவர்களை விரைவில் பிடித்து விடுவோம் என போலீசார் கூறினர். மேலும் முக்கிய குற்றவாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 71,320 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் 8,915 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வெள்ளி விலையில் மாற்றமின்றி 1 கிராம் வெள்ளி 119 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு சொந்த ஊருக்கு சென்ற கர்நாடக மாநில பக்தர்களின் டெம்போ வாகனம் மீது லாரி மோதியது. இந்த விபத்தில் 3 பேர் பலியாகினர், 9 பேர் காயமடைந்தனர். திரைப்பட இசையமைப்பாளர் AR ரஹ்மானை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மரியாதை நிமித்தமாக சந்தித்துள்ளார். மத்திய அரசுக்கு நமது கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட சத்தியம் சிவம் சுந்தரம் எனும் வெல் சென்ற குறும்படத்துக்கு இசையமைத்து கொடுத்ததால் ரஹ்மானை நேரில் சந்தித்து நன்றி கூறியதாக கூறப்படுகிறது. மேட்டூர் அணைக்கு 57,732 கன அடியாக இருந்த நீர்வரத்து தற்போது 58,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 120 அடியை எட்டியுள்ள நிலையில் அணையிலிருந்து 16 கண் மதகுகள் வழியாக 58,000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது.
இதில் 26,000 கன அடி தண்ணீர் காவிரி டெல்டா பாசனத்திற்காக திறந்துவிடப்படுகிறது. சென்னை நகர் புறநகர் பகுதி ரயில் நிலையங்களில் ஒழுங்கீனமாகவும் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொண்ட மாணவர்கள் மீது கடந்த 3 ஆண்டுகளில் 158 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் 127 பேர் கைதாகியுள்ளதாக ரயில்வே பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். பாண்டிச்சேரி வாலிபால் சங்கம் சார்பில் மாநில அளவிலான கைப்பந்து போட்டி நடைபெற்றது. இதில் ஆண்கள் பிரிவில் 31 அணிகளும் பெண்கள் பிரிவில் 8 அணிகளும் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி விளையாடினர். கைப்பந்து போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு சட்டசபை தலைவர் செல்வம் சுழற்கோப்பை வழங்கி பாராட்டினார். முன்னாள் முதல்வர் மறைந்த கருணாநிதியின் 102வது பிறந்த நாளை முன்னிட்டு தஞ்சை மத்திய மாவட்ட வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் ஆணழகன் போட்டி நடந்தது. இதில் 100க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு தங்கள் உடல் திறன் மற்றும் அழகை வெளிப்படுத்தினர். இவர்களில் தஞ்சையைச் சேர்ந்த விக்டர் என்பவர் தஞ்சை மாவட்ட ஆணழகனாக தேர்வு செய்யப்பட்டார். தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி அருகே ரெட்டவயல் பகுதியைச் சேர்ந்த பாண்டி மீனா என்பவர் தனது பெற்றோர் இறந்த நிலையில் ஆதரவற்று இருப்பதாக கலெக்டர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு வைத்தார். இதையடுத்து அவரது நிலையை உணர்ந்து கொண்ட அப்போதைய கலெக்டரும் தற்போதைய பத்திரப்பதிவுத்துறை தலைவராகவும் உள்ள தினேஷ் பொன்ராஜ் பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் வீடு கட்டி கொடுத்தார். தந்தையாக இருந்து அவரது திருமணத்தையும் நடத்தி வைத்துள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஒரு பகுதியாக வீடுகள் கணக்கெடுக்கும் பணி அடுத்த ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி தொடங்குகிறது. மாவட்ட தாலுகா எல்லைகளை மாற்றி அமைக்கும் பணி இருந்தால் அதை டிசம்பர் 31க்குள் முடிக்க அனைத்து மாநில தலைமைச் செயலாளர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாடு முழுதும் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி 2027 பிப்ரவரி 1ஆம் தேதி தொடங்குகிறது. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் 3 நாட்கள் அரசுமுறை பயணமாக இன்று அமெரிக்கா சென்றார். ஐநா தலைமையகத்தில் பயங்கரவாதத்தால் ஏற்படும் மனித இழப்பு என்ற தலைப்பில் நடைபெறும் கண்காட்சியை திறந்து வைக்கிறார். நாளை நடைபெறும் குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்கிறார். கோவை சந்திராபுரம் காந்தி நகரில் இரவு சாலையில் நடந்து சென்ற பெண்ணிடம் இருந்து 7 சவரன் தாலி கொடியை பைக்கில் வந்த மர்ம நபர்கள் பறித்துச் சென்றுள்ளனர். இதில் அந்த பெண்ணுக்கு கழுத்தில் காயம் ஏற்பட்டது. தகவல் அறிந்த சுந்தராபுரம் போலீசார் ஸ்பாட்டிற்கு விரைந்து அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரணை நடத்தினர். நகையை திருடிச் சென்ற மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மட்டும்தான் கூட்டணி ஆட்சி என பேசி வருகிறார். கூட்டணி ஆட்சி குறித்து இபிஎஸ் கூறியுள்ள கருத்து பாரதிய ஜனதாவுக்கானது என விசிக தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணியில் இணைப்பு உள்ளதே தவிர பிணைப்பு இருப்பதாக தெரியவில்லை என்றும் சொன்னார். இந்தியாவிலேயே முதன்முறையாக பீகார் மாநிலத்தில் செல்போன் ஆப் மற்றும் இணையதளம் மூலமாக வாக்களிக்கும் முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பீகாரில் பாட்னா, ரோப்தாஸ் மற்றும் கிழக்கு சம்பரான் ஆகிய மாவட்டங்களில் உள்ள 6 நகராட்சிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது. இந்த இடைத்தேர்தலில் நாட்டிலேயே முதன்முறையாக ஓட்டிங் எனப்படும் ஆன்லைன் ஓட்டிங் முறை நடைமுறைக்கு வந்தது. அகமதாபாத் விமான விபத்து குறித்த அனைத்து கோணங்களிலும் விசாரிக்கப்படும் என மத்திய இணை அமைச்சர் முரளிதர் மொஹோல் தெரிவித்துள்ளார். இந்த விபத்து குறித்து விமான விபத்துகள் புலனாய்வு பிரிவு விசாரணையை தொடங்கியுள்ளது. குஜராத் கண்ட்லா துறைமுகத்தில் இருந்து ஓமன் நோக்கி சென்ற எண்ணெய் கப்பலில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இந்திய கடற்படை வீரர்கள் தீயை கட்டுப்படுத்தினர். 14 இந்திய மாலுமிகள் உள்ளிட்ட கப்பல் பணியாளர்கள் மீட்கப்பட்டனர். உரிய நேரத்தில் தீ கட்டுப்படுத்தப்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் இடாஹோ மாகாணம் கொயூடி அலின் நகரில் நேற்று இரவு தீயணைப்பு வீரர்கள் அங்குள்ள வனப்பகுதியில் பற்றி எரிந்த தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் மீது திடீரென துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. இதில் 2 தீயணைப்பு வீரர்கள் பலியாகினர். மேலும் சிலர் படுகாயமடைந்ததாக கூறப்படுகிறது. துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பியோடியது யார் என்பது குறித்து போலீசார் விசாரிக்கின்றனர். சென்னை கல்பாக்கம் அருகே ஈசிஆர் சாலையில் பெட்ரோல் பங்க் வைத்துள்ள மோகன்ராஜ் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். பேட்டையில் உள்ள வீட்டுக்கு பைக்கில் சென்றபோது காரில் பின்தொடர்ந்த மர்ம நபர்கள் கொலை வெறி செயலில் ஈடுபட்டனர். மோகன்ராஜை வெட்டி கொன்ற மர்ம நபர்களை பிடிக்க 2 தனிப்படைகளை போலீஸ் அமைத்துள்ளது. பெட்ரோல் பங்க் உரிமையாளர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை திருவொற்றியூர் ஆதிபுரீஸ்வரர் தியாகராஜ சுவாமி வடிவுடையம்மன் கோயிலில் அமர்நீதி நாயனார் குரு பூஜை வெகு விமரிசையாக நடைபெற்றது. நாயனாருக்கு தேன், பால், பஞ்சாமிர்தம், சந்தனம் மற்றும் வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் பல வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு தூப தீப ஆராதனை காட்டப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. தமிழகத்தில் உள்ள பள்ளிகளில் வாட்டர் பெல் திட்டம் இன்று முதல் அமலுக்கு வந்தது. காலை 11 மணி, பிற்பகல் 1 மணி, மாலை 3 மணி என பெல் ஒலிக்கும் போது மாணவர்கள் தவறாமல் தண்ணீர் அருந்த வேண்டும்.
ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரிய மாரியம்மன் கோயில் அர்ச்சகர்கள் டான்ஸ் ஆடிய வீடியோ சர்ச்சையான விவகாரத்தில் வீடியோவில் வரும் கோமதி விநாயகம் தக்கார் தீர்மானத்தின்படி நியமனம் செய்யப்பட்டுள்ளார் என்றும் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் திட்டத்தில் தேர்வானவர் அல்ல என தமிழக அரசின் தகவல் சரிபார்ப்பகம் விளக்கமளித்துள்ளது. மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மூலம் மாதாந்திர பராமரிப்பு உதவித்தொகை பெறும் மாற்றுத்திறனாளிகளிடமிருந்து வாழ்நாள் உயிர் சான்றிதழ் பெற வேண்டாம் என மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். கோவை சரவணம்பட்டியில் திருவாசக குழு சார்பில் நடந்த மாணிக்க வாசகரின் குருபூஜை நிகழ்ச்சியில் திருக்கழுக்குன்றம் சதாசிவ பரபிரம்ம சிவா சிவனடியார் கூட்டத் தலைவர் தாமோதரன் மற்றும் பழனி ராஜம்மாள் ஆகியோர் தலைமையில் மாணிக்க வாசக பெருமானின் 51 பதிகங்கள் முழுமையாக ஓதப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் வேள்வி ஆசிரியர்கள், சிவனடியார்கள், பக்தர்கள் என ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு திருவாசகத்தை பாடினர். திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட சுண்டமேடு பகுதியில் நாட்டு துப்பாக்கி விற்பனை செய்த பீகார் இளைஞர்கள் ராஜ், ஜாகிர் அன்வர் ஆகிய இருவரையும் வீரபாண்டி போலீசார் கைது செய்தனர். இருவரிடமிருந்து 300 கிராம் கஞ்சா பொட்டலங்கள் மற்றும் நாட்டு துப்பாக்கியையும் பறிமுதல் செய்தனர். துப்பாக்கியை யாருக்கு விற்பனை செய்ய கொண்டு வந்தார்கள் என்பது குறித்து இருவரிடமும் வீரபாண்டி போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இன்ஸ்டாகிராம் பிரபலம் விஷ்ணு, அவரது மனைவி அஸ்மிதா, விஷ்ணுவின் தாய் ஆனந்தி மற்றும் அவரது தங்கை ஸ்ரீவித்யா ஆகியோர் தங்கள் குடும்பத்தைச் சேர்ந்த நபர்களிடம் தனித்தனியாக பழகி அவர்களிடமிருந்து ரூபாய் 1.62 கோடியை ஆன்லைன் பங்குச்சந்தையில் மோசடி செய்ததாக சென்னையைச் சேர்ந்த சந்திரசேகரன் என்பவர் கமிஷனர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். அதைத் தொடர்ந்து அவர்கள் 4 பேர் மீதும் குற்றப்பிரிவு போலீசாரால் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதே மோசடி புகார் தொடர்பாக விஷ்ணு ஏற்கனவே கைதாகி சிறையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. கோவை அண்ணா சிலை அருகே உள்ள நட்சத்திர ஹோட்டலில் நடந்த 3வது செயற்கை இழை கருத்தரங்கு நிகழ்ச்சியை மத்திய ஜவுளி தொழில்துறை அமைச்சர் பபித்ரா மார்கரெட்டா கலந்து கொண்டு கருத்தரங்கை துவக்கி வைத்தார். கோவை மற்றும் திருப்பூர் பகுதிகளில் ஜவுளி தொழில்துறை தேசிய அளவில் சிறப்பாக இயங்கி வருவதாகவும் ஜவுளித்துறை மேம்பாட்டிற்காக மத்திய அமைச்சகம் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருவதாகவும் தெரிவித்தார். சென்னை எண்ணூரில் ரீல்ஸ் எடுக்க கடலில் நீந்திய பிரதீப் என்ற மாணவன் ராட்சச அலையில் சிக்கி பாறையில் மோதி பலியானார். இந்த சம்பவம் குறித்து விசாரிக்கப்படுகிறது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் மற்றும் நரசிங்கபுரம் நகராட்சி பகுதிகளில் பொது இடங்களில் வைக்கப்பட்டிருந்த 50க்கும் மேற்பட்ட கொடிமரங்கள் மற்றும் பீடங்களை போலீஸ் பாதுகாப்புடன் நெடுஞ்சாலைத்துறையினர் அகற்றினர். திருவாரூர் மாவட்டத்தில் ஜூலை 9, 10 ஆகிய தேதிகளில் முதல்வர் ஸ்டாலின் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் என அமைச்சர் KN நேரு தகவல் தெரிவித்துள்ளார். சுற்றுப்பயணத்தின் போது நலத்திட்ட உதவிகள் வழங்கி புதிய கட்டடங்களையும் அவர் திறந்து வைக்க இருப்பதாக கூறினார். தஞ்சையில் உள்ள AYA ஸ்போர்ட்ஸ் கிளப் நீச்சல் குளத்தில் மாநில அளவிலான நீச்சல் போட்டி நடைபெற்றது. இதில் சென்னை, திருச்சி, மதுரை, சேலம், காரைக்குடி உட்பட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 700க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணத்தில் செங்குந்தர் முதலியார் நெசவாளர்கள் சுமார் 120 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். 75 ஆண்டுகளுக்கு மேல் முறையான இருப்பிடம் இல்லாமல் அவதிப்படுவதாக கூறி இலவச மனை பட்டா வழங்க கோரி வட்டாட்சியரிடம் மனு அளித்தனர். புதுச்சேரியில் 3 நியமன MLA-க்களுக்கு பதிலாக புதிதாக பாரதிய ஜனதாவைச் சேர்ந்தவர்கள் நியமன MLA-க்களாக சேர்க்கப்பட்டுள்ளனர். கூட்டணி கட்சியான NR காங்கிரசுக்கு ஒரு இடம் கூட வழங்கப்படவில்லை. இதுகுறித்த கேள்விக்கு பதிலளித்த புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி, நியமன MLA பதவி வழங்காதது NR காங்கிரஸ் கட்சிக்கு வருத்தமும் இல்லை, அதிருப்தியும் இல்லை. வரும் தேர்தலை சந்திக்க அனைவரும் தயாராக இருக்கிறோம் என்று கூறினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அடுத்த பெருமங்கலம் கிராமத்தில் திமுக அரசின் 4 ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. பொதுக்கூட்டம் முடிந்த பின்பு கூட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு பணப்பட்டுவாடா செய்யப்பட்டதாக புகார் எழுந்தது. ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த மோனிஸ் என்ற இளைஞர் பொள்ளாச்சியில் தங்கி கல்லூரியில் படித்து வருகிறார். மோனிஸ் நேற்று 2 வீலரில் சென்றபோது எதிர்பாராத விதமாக சிறுமியின் மீது மோதியுள்ளார். இதில் சிறுமி காயமடைந்தார். போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரிக்கின்றனர். இந்த சம்பவத்தை அறிந்த மோனிஸின் பெற்றோர் அவரை கண்டித்துள்ளனர். இதில் மனமுடைந்த மோனிஸ் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். தகவல் இருந்த போலீசார் இளைஞரின் உடலை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வழக்கு பதிவு செய்து விசாரிக்கின்றனர். பெற்றோர் கண்டித்ததால் கல்லூரி மாணவன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி ஸ்ரீரங்கம் அகோபில மடத்தின் 46வது ஜீயர் ஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகன் சுவாமிகள் என்கிற ஸ்ரீமத் அழகிய சிங்கர் சுவாமிகள் பட்டின பிரவேசம் நடைபெற்றது. ஸ்ரீமத் அழகிய சிங்கர் சுவாமிகள் அலங்கரிக்கப்பட்ட பூப்பல்லக்கில் எழுந்தருளி பக்தர்களுடன் ஸ்ரீரங்கம் சித்திரை மற்றும் உத்திர வீதிகள் வழியே பட்டின பிரவேசம் செய்து பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார். கொடைக்கானல் மலைப்பகுதியில் நாளை முதல் பொக்லைன் இயந்திரங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் பொக்லைன் இயந்திரங்களை மலைப்பகுதியில் இருந்து நாளை இரவுக்குள் கீழே இறக்க மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது.
நாளை முதல் கனரக வாகனத்தை இயக்குபவர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. மிகவும் அத்தியாவசிய பணிகளுக்கு ஜேசிபி இயந்திரம் தேவைப்பட்டால் மாவட்ட நிர்வாகத்திடம் அனுமதி பெற்று எடுத்து வரலாம் எனவும் அறிவுறுத்தியுள்ளது. திருநெல்வேலி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் கோயில் ஆனி பெருந்திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 10 நாட்கள் திருவிழா நடைபெறவுள்ளது. சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் வரும் ஜூலை 8ஆம் தேதி நடைபெறுகிறது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்பாளை தரிசனம் செய்தனர். தமிழக போக்குவரத்து துறை சார்பில் ரூபாய் 47.50 கோடி செலவில் மேம்படுத்தப்பட்ட வியாசர்பாடி மின்சார பேருந்து பணிமனையை முதல்வர் ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். தொடர்ந்து ரூபாய் 207.90 கோடி மதிப்பிலான 120 புதிய தாழ்தள மின்சார பஸ்களின் இயக்கத்தையும் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். சிவகங்கை மாவட்டம் கண்டதேவி ஸ்ரீ பெரியநாயகி அம்மன் சமேத சுவர்ணமூர்த்தீஸ்வரர் கோயில் ஆனி மாத உற்சவ விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. உற்சவமூர்த்தி சோமஸ்கந்தர் அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் கொடிமரத்திற்கு முன்பு எழுந்தருளினர். கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு கொடியேற்றப்பட்டது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விவசாயிகள் பயன்படுத்தும் நிலத்தடி நீரின் அளவுக்கு ஏற்ப வரி விதிக்கும் முறையை செயல்படுத்த இருப்பதாக மத்திய நீர்ப்பாசன துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. தமிழகத்திற்கு தேவையான நீர் பங்கீடு பாதகமாக உள்ள நிலையிலும் வேளாண்மை உற்பத்தி பெருகி வருவதற்கு அடிப்படையே நிலத்தடி நீர்தான். நிலத்தடி நீரை மேம்படுத்தி சேமித்திட வேண்டும் என்ற அக்கறை விவசாயிகளுக்கும் உள்ளது. மத்திய அரசு உடனடியாக இந்த திட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் என தமிழ்நாடு விவசாயிகள் சங்க தலைவர் பழனிசாமி கோரிக்கை வைத்துள்ளார். தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான ஆய்வுக் கூட்டம் இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. இதில் தலைமைச் செயலாளர், உள்துறை செயலாளர், டிஜிபி, கூடுதல் டிஜிபி, சென்னை கமிஷனர் உள்ளிட்ட காவல்துறை உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். கூட்டத்தில் மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு நிலை எவ்வாறு உள்ளது, குற்ற வழக்குகள் எத்தனை உள்ளது என்றும் காவல்துறை சார்பாக அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகளின் செயல்பாடு எந்த நிலையில் உள்ளது என்பது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டது. சென்னையில் 7 இடங்களில் கடற்பாசி பூங்கா அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டு இருந்தது. அதன்படி சென்னை பாடி மற்றும் துறைப்பாக்கத்தில் காலநிலை எதிர்ப்பு கடற்பாசி பூங்கா அமைக்க மாநகராட்சி அனுமதி அளித்துள்ளது. சிஎம்டிஏவுக்கு முன் நுழைவு அனுமதி அளித்து சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் இன்று நடைபெற்ற ஆட்டுச்சந்தையில் 1 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனையானது. மதுரை, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் பெய்த கனமழை காரணமாக வளர்ப்பு ஆடுகளையும் நெருங்கி வரும் ஆடி மாத கோயில் விழாக்களுக்காக கிடாய் ஆடுகளையும் வியாபாரிகள் ஆர்வமாக வாங்கிச் சென்றனர். ஆடுகள் நல்ல விலைக்கு விற்பனையானதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே மே 20 குவாரியில் பாறைகள் சரிந்து விழுந்து 6 பேர் இறந்தனர். விபத்தை தொடர்ந்து குவாரி உரிமம் ரத்து செய்யப்பட்டு ரூபாய் 91 கோடி அபராதம் விதிக்கப்பட்டது. குவாரி உரிமையாளர், மேலாளர் உள்ளிட்ட 5 பேர் மீது வழக்கு பதிந்து சிலர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் 6 பேர் மரணத்துக்கு காரணமான இந்த வழக்கில் குவாரி உரிமையாளர் மேகவர்மன், மேலாளர் ராஜசேகரனுக்கு நிபந்தனையுடன் முன்ஜாமீன் வழங்கி ஹைகோர்ட் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. கிரவுட் ஸ்ட்ரைக் ஸ்பா GD3 சாம்பியன்ஷிப் போட்டியில் ப்ரோ ஆம் பிரிவில் அஜித்குமார் ரேசிங் அணி முதலிடம் பிடித்துள்ளது. அஜித்குமார் ரேசிங் அணி வீரர்கள் ஃபேபியன், மேத்யூ ஆகியோர் முதல் இடத்தை பிடித்துள்ளனர். கோவை தொண்டாமுத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள விவசாய தோட்டங்களில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து மோட்டார் ஒயர்கள் திருடு போவதாக கூறி 60க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தொண்டாமுத்தூர் போலீஸ் ஸ்டேஷனை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வழக்கு பதிவு செய்து திருடனை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்திய நிலையில் இன்று முதல் இரவு ரோந்து பணியில் ஈடுபட உள்ளதாக போலீசார் உறுதியளித்த பின் விவசாயிகள் கலைந்து சென்றனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்த உக்கிரம் கிராம அலுவலகத்தில் சாதி பெயர் மற்றும் தெருக்களின் பெயர்களை நீக்க கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. சானார்பாளையம், வண்டிப்பாளையம் காலனி, மல்லநாயக்கனூர், குப்பந்துறை ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்களது கிராமத்தின் பெயரை மாற்றக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்து உக்கரம் ஊராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். எங்கள் கிராமத்தின் பெயரை மாற்றினால் போராட்டம் நடத்துவோம் என தெரிவித்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. திருவாரூரில் நடைபெற்ற திமுக மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டத்தில் அமைச்சர் நெரு கலந்து கொண்டார். பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கூட்டணி கட்சியினர் ஏதாவது பிரச்சனை என்றால் முதல்வரிடம் தெரிவிப்பார்கள். அதனை உடனடியாக முதல்வர் சரி செய்து வைப்பார். தோழமை கட்சியினர் முதல்வருடன் இணக்கமான முறையில் இருப்பதாக தெரிவித்தார். கடலூர் அருகே வரக்கால்பட்டு பகுதியில் சலூன் கடை வைத்துள்ள நாகமுத்து என்பவர் கழுத்தை அறுத்து படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அவரது குடும்பத்தினரை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. அவர் அணிந்திருந்த மோதிரம் மற்றும் தங்கச்செயின் ஆகியவை மாயமாகி உள்ளது. நகைக்காக கொலை நடைபெற்றதா என்ற கோணத்தில் நெல்லிக்குப்பம் போலீசார் விசாரித்து வருகின்றனர்.
திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த தாதகவுண்டம்பட்டியில் மாநில சிலம்பம், யோகா மற்றும் கராத்தே போட்டிகள் இன்று நடைபெற்றது. இதில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்று திறமையை வெளிப்படுத்தினர். போட்டியின் இறுதியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. 2021 தேர்தலின் போது அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வகையில் வரும் டிசம்பர் மாதத்திற்குள் புதிய மாவட்டங்களை அமைத்து முடிக்க வேண்டும். அதற்கான அறிவிப்பை திமுக அரசு உடனடியாக வெளியிட வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். வரும் டிசம்பர் மாதத்திற்குள் புதிய மாவட்டங்களும் வட்டங்களும் அமைக்கப்படவில்லை என்றால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் முழுமையாக முடிந்து முடிவுகள் அறிவிக்கப்படும் வரை அவற்றை செய்ய முடியாது. இதுதான் கடைசி வாய்ப்பு என்றும் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் கல்குவாரிகளில் குவாரி ஆய்வுக்குழு என்ற பெயரில் போலி அதிகாரிகள் மற்றும் செக்யூரிட்டி சர்வீஸ் என்ற பெயரில் போலி குழுக்கள் ஆய்வு செய்து வருவதாக அம்மாவட்ட கனிம வளத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஆய்வு பணி செய்வதாக குவாரிகளுக்குள் நுழையும் போது உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்குமாறு அறிவுறுத்தி உள்ளனர். சமூக நீதியை சிதைத்து கொத்தடிமை முறையை ஊக்குவிக்கும் திராவிட மாடல் அரசு சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தில் இடஒதுக்கீட்டின்படி நிரந்தர பணியாளர்களை நியமிக்க வேண்டுமென பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தி உள்ளார். சென்னையில் 8 இடங்களில் குழாய் மூலம் வீடுகளுக்கு கேஸ் விநியோகம் செய்ய மாநகராட்சி அனுமதி அளித்துள்ளது. எரிவாயு குழாய் அமைக்கும் பணியை மேற்கொள்ள டிட்கோவுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. தஞ்சையில் தனியார் பள்ளியில் ஆசிரியர் திட்டியதால் +1 படிக்கும் மாணவர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டார். சக மாணவிகளுடன் பேசியதற்கு திட்டியதாக கடிதம் எழுதி வைத்துவிட்டு மாணவர் ஸ்ரீராம் தூக்கு போட்டு தற்கொலை செய்துள்ளார். மாணவர் ஸ்ரீராம் மரணம் தொடர்பாக ஆசிரியர் சிம்காஸை கைது செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி நகராட்சி அலுவலகத்தில் நடந்த கவுன்சிலர்கள் கூட்டத்தில் தங்கள் வார்டில் எந்த பணிகளும் செய்யவில்லை என நகராட்சி தலைவரிடம் மனு அளித்துவிட்டு 19 திமுக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்தனர். அவர்களை தொடர்ந்து தங்கள் வார்டிலும் எந்த அடிப்படை வசதிகள் நடக்கவில்லை என கூறி 3 அதிமுக கவுன்சிலர்களும் ஒரு சுயேட்சை கவுன்சிலரும் வெளிநடப்பு செய்தனர். இதனால் நகராட்சி கூட்ட அரங்கில் பரபரப்பு ஏற்பட்டது. நெல்லை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் அதிமுக திமுக கவுன்சிலர்களிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது அதிமுக ஊழல் குறித்து பேசுவேன் என மேயர் ராமகிருஷ்ணன் சொன்னார். அதனை கண்டித்து அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அவர்களை வெளியேற்ற மேயர் உத்தரவிட்டதால் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. ரூபாய் நோட்டில் கவர்னர் கையெழுத்து போட்டதுதான் செல்லும். அதுபோல் பாமகவில் கட்சியின் நிறுவன தலைவர் ராமதாஸின் கையெழுத்து போட்டு அறிவித்த நிர்வாகிகளை செயல்படுவார்கள் என ராமதாஸால் அறிவிக்கப்பட்ட மாநில பொதுச் செயலாளர் முரளி சங்கர் தெரிவித்தார். அன்புமணியால் அறிவிக்கப்பட்ட நிர்வாகிகள் கள்ள நோட்டுக்கு சமமானவர்கள். எனவே அவர்களுடன் கட்சியினர் அனைவரும் ஒருபோதும் துணை போக கூடாது என அவர் கூறினார். சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் முழுமையாக சிசிடிவி கேமரா பொருத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. 6.5 கோடி ரூபாயில் 245 பள்ளிகளில் சிசிடிவி பொருத்த டெண்டர் விடப்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. 4 மாவட்டங்களில் ரூபாய் 338 கோடி மதிப்பீட்டில் வெள்ள தடுப்பு மேலாண்மை பணிகளை நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். வரைபடம் மூலம் வழித்தடங்களை பார்வையிட்டு அதிகாரிகளிடம் ஆலோசனை நடத்தினார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஐடி பூங்கா, ரப்பர் பூங்கா அமைக்கப்படும் என்று தேர்தல் நேரத்தில் அமைச்சராக இருக்கும் மனோ தங்கராஜ் வாக்குறுதி அளித்துவிட்டு எதுவும் செய்யவில்லை என கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட அதிமுக செயலாளர் ஜெய சுதர்சனன் தெரிவித்தார். இங்கு பேரம் பேசி கேரளாவிற்கு கனிமங்கள் கொண்டு செல்லப்படுவதாகவும் மாவட்டத்தில் 3 மாதங்களாக கனிம வளங்கள் தட்டுப்பாடு காரணமாக கட்டுமான பணிகள் பாதிப்படைந்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். பாகிஸ்தானில் பெய்து வரும் கனமழைக்கு கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 7 பேர் இறந்துள்ளனர். இதுவரை கனமழைக்கு உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 45ஆக உயர்ந்துள்ளது. மேலும் 50 வீடுகள் முற்றிலும் சேதமடைந்துள்ளது. இந்தியாவிலேயே முதல் முறையாக முப்படை ஓய்வூதியதாரர்களுக்கான சிறப்பு குறைதீர்க்கு முகாம் திருச்சி மன்னார்புரத்தில் நடைபெற்றது. மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கலந்து கொண்டார். ஏறத்தாழ 50,000 கோடி ரூபாய் அளவிற்கு ராணுவ தளவாடங்கள் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகிறது. 2014ஆம் ஆண்டு முன்பு வரை இறக்குமதி மட்டும் இருந்தது. மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலம் ராணுவ தளவாடங்களை நாமே உற்பத்தி செய்து கொள்கிறோம் என அவர் கூறினார். ஹிமாச்சல பிரதேசத்தில் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. சிம்லா, பிலாஸ்பூர், ஹமீர்பூர், கங்கரா, மண்டி, சோலான், சிர்மவுர், உனா, குலு மற்றும் சம்பா ஆகிய மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. சிம்லாவில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 5 மாடி கட்டடம் சீட்டுக்கட்டு போல் சரிந்து விழுந்தது. நாகஸ்வின் இயக்கத்தில் பிரபாஸ், தீபிகா படுகோனே, அமிதாப் பச்சன், கமல் நடிப்பில் கடந்த ஆண்டு வெளியாகி 1000 கோடி ரூபாய் வசூலை குவித்த படம் கல்கி 2898 AD.
முதல் பாகம் தயாரான போதே இரண்டாம் பாகத்திற்கான 60% படப்பிடிப்பு முடிந்துவிட்டது. மீதமுள்ள படப்பிடிப்பு எப்போது துவங்கும் என தெரியாத சூழலில் இப்படம் கைவிடப்படுவதாக செய்தி பரவியது. இதை மறுத்துள்ள தயாரிப்பாளர் அஸ்வினி விரைவில் படப்பிடிப்பு துவங்கும் என தெரிவித்துள்ளார். வடசென்னை 2, தனுஷுடன் சண்டை, வாடிவாசல் டிராப் உள்ளிட்ட பல விஷயங்கள் குறித்து வீடியோ மூலம் விளக்கம் அளித்துள்ளார் வெற்றிமாறன். அவர் கூறும்போது, சில தினங்களாக என்னை பற்றி ஏகப்பட்ட செய்திகள் வருகின்றன. எனது அடுத்த படத்தை தானு தயாரிக்கிறார், சிம்பு நடிக்கிறார். இது வடசென்னை 2 அல்ல, வடசென்னை பின்னணியில் நடக்கும் கதை. வடசென்னை 2 படத்தை கண்டிப்பாக தனுஷை வைத்துதான் உருவாக்க முடியும். எனக்கும் தனுஷிற்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. சிம்பு படம் பற்றி அவரிடம் சொன்னபோது உங்கள் விருப்பமானதை செய்யுங்கள் என்றார். வாடிவாசல் படத்துக்கு பல வேலைகள் பாக்கி என்பதால் அதுவும் தள்ளி போகிறது. சிம்புவும் தனுஷும் நல்ல நட்பில் இருக்கிறார்கள் என்றார். நெல்சன் வெங்கடேசன் இயக்கத்தில் அதர்வா, நிமிஷா நடித்த DNA படம் வெளியாகி வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த வெற்றியை படக்குழுவினர் ஷார்ஜா சென்று கொண்டாடியுள்ளனர். தமிழில் சிறு இடைவெளிக்கு பிறகு கவர்ச்சி காண்பிக்காமல் நடிப்பால் பேசப்படுகிற நடிகையாகியுள்ளார் நிமிஷா. இதற்கு முன் இவர் நடிப்பில் வெளியான சித்தா, ஜிகர்தண்டா XX படமும் வெற்றி பெற்று இந்த படம் மூலம் ஹேட்ரிக் வெற்றியை பெற்றுள்ளார். மாறன் இயக்கத்தில் GV பிரகாஷ் நாயகனாக நடித்துள்ள படம் பிளாக்மெயில். நாயகியாக தேஜு அஸ்வினி நடித்துள்ளார். பிந்து மாதவி முக்கிய வேடத்தில் நடித்துள்ளார். கிரைம் கலந்த சஸ்பென்ஸ் த்ரில்லர் படமாக உருவாகியுள்ளது. இதன் படப்பிடிப்பு முடிந்தும் சில மாதங்களாக சரியான ரிலீஸ் தேதிக்காக காத்திருந்தனர். இந்நிலையில் வரும் ஆகஸ்ட் 1 இப்படம் திரைக்கு வருகிறது என்று அறிவித்துள்ளனர். வாத்தி, லக்கி பாஸ்கர் படங்களின் இயக்குனர் வெங்கி அத்லூரி தற்போது சூர்யாவின் 46வது படத்தை இயக்குகிறார். இவர் அளித்த பேட்டியில், இதுவரை என் இயக்கத்தில் வெளியான 5 படங்களின் கதையையும் முதலில் நாக சைத்தன்யாவிடம் தான் கூறினேன். ஆனால் கால்ஷீட் பிரச்சனையால் எந்த படமும் அவருடன் பணியாற்றவில்லை. சமீபத்தில் நாக சைத்தன்யாவை சந்தித்தேன். சிரித்தபடி இந்த முறை நாம் மிஸ் செய்யக்கூடாது என தெரிவித்தார் என்றார். நடிகை சமந்தா உடற்பயிற்சியில் ஆர்வம் கொண்டவர். உடலை ஃபிட்டாக வைத்துள்ளார். ஆனால் சிலரோ அவருக்கு உடலில் ஏதோ பிரச்சனை, அதனால் தான் இப்படி மெலிந்துள்ளார் என கருத்து தெரிவிக்கின்றனர். இதற்கு பதிலளிக்கும் விதமாக புல்லப்ஸ் எடுக்கும் வீடியோவை வெளியிட்டு ஒரு சவால், நான் செய்வது போல இதை 3 முறை செய்யுங்கள். அப்படி முடியாவிட்டால் என்னை ஒல்லியானவள், நோய்வாய்ப்பட்டவள் என்று யாரும் அழைக்கக்கூடாது. உங்களால் முடியாவிட்டால் நீங்கள் சொன்னீர்களே அந்த வார்த்தை தான் உங்களுக்கு என பதிலளித்துள்ளார் சமந்தா. நடிகர் அஜித், இயக்குனர் சரண் கூட்டணியில் வெளியான காதல் மன்னன், அமர்க்களம், அட்டகாசம் ஆகிய படங்கள் ஹிட் ஆகின. 2010 இவர்கள் கூட்டணியில் வெளியான அசல் படம் தோல்வியடைய அதன் பின்னர் இவர்கள் இணையவில்லை. இந்நிலையில் 15 ஆண்டுகளுக்கு பின் இந்த கூட்டணி இணைய வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. சமீபத்தில் அஜித்தை சந்தித்து சரண் ஒரு கதை கூறியுள்ளார். தனக்கு சினிமாவில் முக்கியமான வெற்றி படங்களை தந்த சரணுக்காக அவர் சொன்ன கதை பிடித்திருந்ததால் அஜித்தும் நடிக்க விருப்பம் தெரிவித்துள்ளாராம்.